ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த பே பில்லுக்கான அலாட்மெண்ட்டுங்கிறது இப்படி தான் பிரித்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக தான் அவங்களுக்கான சேலரி எப்போ கொடுக்குறது என்னென்ன. ஸோ இந்த வருடத்துக்கான 2025-26 கல்வியாண்டுக்கான கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரியும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிக்கான சேலரி பில் இந்த வருஷத்துக்கான அந்த மொத்த டீட்டெயில் வந்து சீக்கிரம் இந்த வருஷம் கொடுத்துருவாங்கன்னு நம்பப்படுகிறது. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த விட டீட்டெயில் கோரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை 25 அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ பேர் வேக்கன்சி எவ்வளோ அலாட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்டி ஷிஃப்ட் 1க்கு கேட்குறதுக்கு இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் 2க்கு தான் குயிக்காக கேட்பாங்க. ஷிஃப்ட் 1க்கு வந்து லேட்டாக தான் கேட்பாங்க. இந்த வருஷம் ஏன் ஷிஃப்ட் 1க்கு முதல்ல கேட்குறாங்கன்னா ஷிஃப்ட் 2க்கான வேக்கன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகம். புதிய பாடப்பிரிவுகள் நிறைய கல்லூரியில் புதுசாக சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷிஃப்ட் 2க்கு வந்து இப்போ முன்னாடி போன வருஷம் புதிய கல்லூரியாக தொடங்கப்பட்டு 2 வருஷம் ஆகிட்டு அப்படின்னா இந்த 3வது வருஷம் வரும்போது அது 3வது வருஷத்துக்கு வந்து அதுக்கான இப்போ ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ரெக்ரூட்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செகண்ட் இயருக்கு போகும்போது 2 வேக்கன்சி கூட வரும், ஓவர்லோடாக இருக்கும். தேர்ட் இயருக்கு போனிச்சிங்கன்னா 4-5 பேர் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ மொழி பாடத்துக்கு தமிழுக்கு தனியாக போடணும், இங்கிலீஷ்க்கு தனியாக போடணும், அப்புறம் மேஜர் சப்ஜெக்ட் தனியாக போடணும். இதனால் நிறைய பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களோட தேவை வந்து அதிகமாகிடுச்சு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளில். அதனால் இந்த வாட்டி ஷிஃப்ட் 1க்கு டீட்டெயிலாக குயிக்காக முதல்ல கேட்குறாங்க. ஷிஃப்ட் 2க்கு வந்து அவங்க அதுக்கப்புறம் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் அந்த அட்மிஷனோட ப்ராசஸோடு சேர்த்து இன்னும் எத்தனை பேர் தேவைங்கிறது அதுக்கு இடையில் வந்து வெகு சீக்கிரமாக வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் புதிய கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் வந்து சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது மாதிரி நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.